ஹாய், வணக்கம். இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி வந்து பேச போறோம்னா பசுமாடு. சரிங்களா? கிராமத்துல மோஸ்ட்லி வந்து எல்லா வீட்லயும் பசுமாடு வந்து வளர்ப்பாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். உங்க பசுமாடு நிறைய வந்து பால் கறக்கணுமா, அதுக்கு என்ன ஐடியா அப்படின்னு வந்து இப்ப நான் உங்களுக்கு வந்து சொல்ல போறேன். புரியுங்களா? பசு வந்து அந்த கர்ப்பம் தரிச்சு அந்த காலத்துல இருந்து நீங்க என்ன பண்ணணும்னா, புண்ணாக்கு இருக்கு இல்லைங்களா, தேங்காய் புண்ணாக்கு, கடலக்கொட்டை புண்ணாக்கு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை ரெகுலரா வந்து என்ன பண்ணா, ஒரு கப் ஆஃப் வாட்டர்ல டெய்லி நைட்ல இருந்து ஒரு 2 பீஸ் வந்து 3 பீசஸ் வந்து ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் காலையில அது வந்து தண்ணி நம்ம மாட்டுக்கு வந்து வைப்போம் இல்லைங்களா, அப்ப அதை மிக்ஸ் பண்ணணும். திரும்பவும் ஆஃப்டர்நூன்ல இருந்து அந்த மாதிரி போட்டு வச்சுட்டு ஈவினிங் வந்து அந்த மாதிரி வந்து டெய்லியும் 2 டைம்ஸ் வந்து டெய்லியும் வந்து 2 டைம்ஸ் அது கண்ணு போடுற வரைக்குமே நம்ம ரெகுலேட்டா அந்த புண்ணாக்கு வந்து வச்சுட்டு வந்தோம்னா என்ன பண்ணணும்னா, அந்த பாலோட தன்மையில இருந்து கொழுப்பு இது எல்லாமே அதிகரிக்கிறதுனால நமக்கு வந்து பசு கன்று ஈன்றதுக்கு அப்புறம் முதல்ல உடம்புல வந்து ரத்தத்துல ஊறினாதானே வந்து அது அப்படியே பசுக்கு வந்து அது பாலை வந்து கறக்கும். ஸோ அதுக்காக வந்து டெய்லியும் நாங்கள் வந்து எங்க பசு இப்போ அதிகமா பால் கறக்கிறதுக்கு வந்து புண்ணாக்கு வந்து ஆட் பண்ணிட்டு இருக்கோம். அது போக வந்து பூசா வந்து ஆட் பண்ணுவோம், தவிடு, அப்புறம் வந்து ஒரு கப்பாப் வந்து அரிசி மாவு, இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி நாங்கள் போடுறதுனால வந்து எங்களுடைய பசு அதிகமாக எங்களுக்கு வந்து பால் தருது. ஸோ உங்களுக்கும் யாராவது வந்து உங்களுடைய பசு அதிகமாக வந்து பால் கறக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைச்சிதுன்னா வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நன்றி.